வணக்கம். இன்னைக்கு ரேக்ஸ் கிச்சனில் டேஸ்டியான எக் கொத்து பரோட்டா செய்ய போகிறோம். இந்த எக் கொத்து பரோட்டா பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை சேர்த்துட்டு, சோம்பு லைட்டாக புரிஞ்சு வர டைமில் 2 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வாயில் கடிப்படுங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி இதை நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நீங்கள் அதிக நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினாலே போதுமானதாக இருக்கும். வெங்காயத்தை வதக்கிறப்பவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம அதிகமாக சேர்த்து செய்கிறப்ப தான் அதோட கிரேவி பக்குவத்துக்கு நமக்கு கிடைக்கும். நல்லா நமக்கு கொத்து பரோட்டா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கிரேவியுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தக்காளியை சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, இதை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு மசாலா நல்லா வதங்கி வாசம் வர அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா வதங்கி நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 100 மில்லி அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். இது ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வரட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருவோம். 4 பரோட்டா எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரோசன் பரோட்டாவாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பரோட்டாவாக இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியோ இல்லைனா கையில் பிச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்ச மசாலா நல்லா தண்ணி எல்லாமே வற்றி நல்லா ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நமக்கு எக்கை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து நம்ம எக்கை சேர்த்தோம் அப்படின்னா அதில் அடியில் பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி 4 பரோட்டாவுக்கு 4 எக்கை எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்து கலந்துருவோம். எக்கை சேர்த்த பிறகு நீங்கள் ஃபுல்லாக குக்காக விடாமல் லைட்டாக ஒரு 2 தடவை மட்டும் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. மசாலா கூட எக்கை கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியை நம்ம சேர்த்துக்குவோம். லாஸ்ட்டாக கரம் மசாலா பொடியை சேர்க்குறப்ப தான் அதோட வாசம் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை இதில் சேர்த்துடலாம். 4 பரோட்டாவையும் சின்ன சின்ன பீஸா நான் பிச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம எக் மசாலா கூட சேர்த்துருவோம். நம்ம இப்போது பரோட்டாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டுட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியும் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி உங்கள்கிட்ட டம்ளர் இருந்துச்சு அப்படின்னா ஓரங்கள்லாம் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டம்ளர் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து இந்த மாதிரி கொத்தி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே நமக்கு சாஃப்டாக நமக்கு பரோட்டா கிடைக்கும். எந்த அளவுக்கு இந்த பரோட்டாவை டவாவில் வச்சு நம்ம கொத்தி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்ட்டு கிடைக்கும். இப்போ சூப்பராக டேஸ்டியான எக் கொத்து பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.